அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிலேல். உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபைட் டாக்ஸ் யூடியூப் சேனலில் கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முதல் 2022 கால பகுதியில் நாம் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். என்ன சொன்னால், அந்த நேரத்தில் நம்மளுக்கு நேரடி வகுப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முழுமையான கற்பித்தல் பணியில் இருக்கக்குள்ள நம்மளோட மாணவர்கள் தேவை கருதி அப்போ ஆன்லைன் கிளாஸஸை கொஞ்சம் எஃபெக்டிவாக செய்யணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக செய்யப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம், அப்லோட் பண்ணியிருந்தோம். அது எப்பயோ 4 வருஷத்துக்கு முதல் போடப்பட்ட வீடியோக்களாக இருந்தாலும் அதிலிருந்து தொடர்ந்தும் ஏன் இன்று வரைக்கும் கூட நிறைய நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய பதில்கள், ஒரு மெசேஜ்கள், குறுஞ்செய்திகள் நிறைய மாணவர்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு காலத்துக்கு காலம் வந்துகிட்டு இருக்கு. சார், எனக்கு விலங்கு நம்மளுக்கு இருந்த இது எனக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து இப்படியான பல நிகழ்வூட்டக்கூடிய மெசேஜ்கள் எங்களுக்கு கொஞ்சம் இது உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய வரும். அந்த நேரத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்கும். ஆனாலும் நம்மளோட மிகுந்த வேலைப்பளு காரணமாகவும் தொடர்ந்தேச்சியான கற்பித்தல் பணியில நம்ம இப்ப இல்லாதாலே நம்ம அந்த வீடியோஸ் கொஞ்சம் போடுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த நிறைய பேர் நம்மளால பயனடைகிறாக சொல்ற அந்த ஒரு மன திருப்தியும் அந்த ஒரு சந்தோஷமும் நம்மளுக்கு இதுல இன்னும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் எங்கேயோ ஒருத்தர் நாம ஒரு வீடியோ ஒன்று போட்டு எப்பயோ வைத்தோம், 4 வருஷம் ஆயிட்டு. அதால இன்றைக்கு வரைக்கும் மாணவர்கள் பயனடைகிறாங்க. ஒரு இடத்துல விளங்காதது நம்மள்ட்ட இருந்து விளங்குதுன்னு சொல்லி ஒரு இது வரக்குள்ள என்ன சொல்லிச்சேன்னா, இது இப்படித்தான் ஒரு பல பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில கற்பிக்கக்குள்ள பல தரப்பட்ட மாணவர்கள் இருப்போம். மீத்திறமையான ஆட்கள் இருப்பாங்க, அதே மாதிரி நடுத்தர இளதுல இருக்கிற ஒரு ஆட்கள் இருப்பாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், கொஞ்சம் மெல்ல கற்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இப்ப ஒரு பெருந்தொகுதிக்கு பாடமாக எடுக்கக்குள்ள இந்த எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பிக்க மேலா அதே நேரத்துல அந்த மெல்ல கற்கக்கூடிய ஆட்கள் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் அதிகமாக அடி வாங்குறேன். அவங்களுக்கு திரும்ப திரும்ப இன்னொருக்கா சொன்னா இலவாக விளங்கிக் கொள்ளையிலுமாக இருக்கும். அல்லது அவங்களுக்கு திரும்ப பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்படியோ தெரியல, இப்படியே நாம அந்த வீடியோக்களாக போடக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப பார்க்கலாம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல இது அவங்க பயனடைகிறாங்கன்னு சொல்ற அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இந்த பாடத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும்னு சொல்ற ஒரு உத்வேகத்தை தந்திருக்கு. இது முற்றிலும் யாருக்கு தேவையுடையவர்களாக இருக்கீங்களோ அவங்கள நோக்கமாக வச்சு செய்யக்கூடிய ஒரு பணியாகத்தானே இது இருக்க போகுது. இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அடிப்படையில பல பாடப்பரப்புகளை பலரும் நீங்க கஷ்டமாக கருதக்கூடிய சில பாடப்பரப்புகள் அல்லது பல பாடசாலைகள்ல பின்னுக்குள்ள பாடங்கள் கற்பிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. நம்மளோட பிரதான இலக்கு இந்த பின்தங்கிய பாடசாலைகள்ல பொருத்தமான வளவாளர்கள் கிடைக்காமலே கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய ஒரு முயற்சி. மற்றபடி பாடசாலையில நல்ல வளவாளர்கள் இருக்கி நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு இது எந்த விதமான ஒரு உதவியாகவும் இல்லாமலுக்கு அவங்களுக்கு சில நேரம் தேவைப்படாமல் இருக்கலாம். இப்படி அந்த பின்தங்கி நாட்களை நோக்கி அந்த பாடசாலைகள்ல பொருத்தமான வளவாளர்கள் என்று கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு இது உதவலாம்னு சொல்றதுக்காக நம்ம இதை செய்யறோம். அப்ப ஒரு வேலை அப்படி பயன்பெறக்கூடிய மாணவர்கள் நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க எப்படியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு பயனடையும் சொல்லி நீங்க கேட்குறீங்களோ அப்படியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம், போடலாம். இப்ப இன்னைக்கு நிறைய மெசேஜ்கள் வரும், சார் கொஞ்சம் எஸ்ஏகள் செய்து காட்டுங்க, பேப்பர்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாஸ் பேப்பரை கொஞ்சம் விளங்கப்படுத்திடுங்க இப்படின்னு நிறைய மெசேஜ்கள் வருது. சிலர் இந்த பாடப்பரப்பு எங்களுக்கு முடியல, இது கொஞ்சம் விளங்க கஷ்டமா இருக்கு, அப்படி எல்லாம் நம்மளுக்கு பல மெசேஜ்கள் வரும். அதுல இருந்து ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்காக போடுறேன். சில நேரங்கள்ல உங்களுக்கு வேற விஷயமான தேவைகள் இருக்கலாம், குறிப்பிட்ட சில இதுகளை கொஞ்சம் விளங்கப்பட்டு அப்படியான தேவைகள் வரக்குள்ள நீங்க உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபோன் நம்பர்லயோ அல்லது நீங்க யூடியூப்ல பாக்கீங்கன்னு சொன்னா அதுல கமெண்ட்ஸ் மூலமாக நீங்க தெரியப்படுத்தக்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்னால முடிந்த ஒரு உதவியை செய்யறதாக நாம இந்த வகுப்பை நாம வச்சுக்கொள்ளும். அப்ப இது எந்த விதத்திலையும் உங்களோட பாடசாலை வகுப்பையோ மேலதிக வகுப்பையோ அதுக்கு இதாக இல்லாம அதுக்கு ஒரு என்னென்னு சொல்ற அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் அதை நீங்க தேடாமலுக்கு ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட வேலைப்பளுவுக்கு மத்தியில கிடைக்கிற நேரத்தை பொறுத்து நம்ம கொண்டுட்டு போவோம். இன்ஷா அல்லாஹ் முழுமையா முடிக்கிறதுக்கு முயற்சிக்கும். அப்படி நாம ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்துருந்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா போன இயக்கம் வரைக்குமான வீடியோக்கள் போடப்பட்டிருக்கும். அப்ப ஒரு புதிய செக்ஷனாக நாம ஃப்ளூட் மெக்கானிக்ஸ்ல இருந்து நம்மளோட அந்த வீடியோக்களை தொடர்ந்து கொண்டுட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா பிள்ளை? அப்ப இந்த பாடத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் பத்திய ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தோட நம்ம இந்த பாடத்துக்குள்ள போனோம்னு சொல்லிச்சோன்னா நம்ம என்னென்ன படிக்க போறோம், இதுக்குள்ள எவ்வளவு எக்ஸைட்டிங்கான விஷயம் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்ற ஒரு ஆர்வம் நம்மளுக்கு அந்த பாடத்தை படிக்கிறதுக்கான ஒரு என்னத்தை சொல்லலாம், ஒரு ஆர்வத்தை கொண்டுட்டு வரலாம். எப்பயும் பிள்ளைகள் ஒரு பாடம் கஷ்டமாகிறதும் சரி லேசாகிறதும் சரி அதை நாம விரும்பி செய்யறதுலதான் இருக்கு. பிசிக்ஸை நீங்க நேசிக்க தொடங்கிட்டீங்கன்னு சொல்லிச்சேன்னா, அதாவது உங்களோட லவரையெல்லாம் மறந்து விட்டு பிசிக்ஸை உங்களோட ஃபர்ஸ்ட் லவரா நீங்க எப்ப தூக்குறீங்களோ அப்ப பிசிக்ஸை போல இனிமையான சுகமான இதமான பாடம் எதுவும் இல்லை. சரியா? அவ்வளோ இனிமையாக இருக்கு.
அப்ப முதல் நாம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா, உலகத்தை நேசிக்க கத்துக்கிட்ட மாதிரி கொஞ்சம் பிசிக்ஸையும் நாம் என்ன செய்ய பார்க்கணும், கொஞ்சம் ஒரு நேசத்தை எடுக்கணும். சரியா, ஓரமா உள்ளத்துல இருக்கிற ஆளை தூக்கி வச்சு போட்டு கொஞ்சம் படிப்பை கொஞ்சம் நம்ம நேசிக்க தொடங்கும். அதுலயும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, உங்களுக்கு தெரியும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ தேடி கற்பனையில இருந்தெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய பாடம் இல்லை இல்லையே. சரியா, கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள்ல இருந்து படிக்கிற பாடம்லாம் இல்லை. நம்முடைய இயற்கை சூழல்ல பாக்குற எல்லா விஷயங்களுக்கும் பின்னுக்கு இருக்கிற ஒரு விஞ்ஞான விளக்கத்தை படிக்கிற பாடம் தான் நம்மளுக்கு பிசிக்ஸ். அப்ப அதே எஃபெக்டிவா, அதே நகைச்சுவையா, அதே ஃபன்னா அந்த பாடத்தோட பாடமா வாழ்க்கையாக நீங்க எடுத்து அதை நேசிக்க தொடங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டேன்னா, இதை போல லேசான பாடம் வேற எதுவுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதை லேசா படிக்கிறது நம்ம முயற்சிப்போம். சரி, இப்ப நாம பாய்ம பொறியியல், இந்த பாய்ம பொறியியல் பாடம், அதாவது ஃப்ளூட் மெக்கானிக்ஸுக்கு நீங்க வாரீங்கன்னு சொல்லிச்சேன்னா, இதுக்கு முதல் நாம கருதலாம் நீங்க டைனமிக்ஸ் முடிச்சிட்டீங்க, இயக்கவியல் முடிச்சிட்டீங்க. அடுத்தது இயக்கவியலை தொடர்ந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, எங்கியூலர், சரியா, எங்கியூலர் மூமெண்டம், சரியா, அந்த எங்கியூலர் வெலோசிட்டி சம்பந்தமான சுழற்சி இயக்கம், ரொட்டேஷனல் மோஷன் சம்பந்தமாக எல்லாம் முழுமையாக நீங்க பாடப்பரப்ப முடிச்சிருப்பீங்க. அப்ப இயக்கவியலை முடிச்சிட்டு சுழற்சி இயக்கத்தை முடிச்சிட்டு இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சேன்னா, பாய்ம பொறியியலுக்குள்ள வரப்போறோம். அது என்ன பிள்ளைகள், பாய்ம பொறியியல். ஓகே, அப்ப ஃப்ளூட்ஸ், அதாவது இது வரைக்கும் நாம படிச்ச இந்த இயக்கத்துக்குள்ள, அது நேர்கோட்டு இயக்கமாக இருக்கட்டும் அல்லது சுழற்சி இயக்கமாக இருக்கட்டும், இதுல எல்லாம் நம்ம பேசுறது யாரை பத்தி சொல்லிச்சேன்னா, ரிஜிட் பாடிஸை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அதாவது அடர்கள். சரி, ஒரு மனுஷன் ஓடினார், ஒரு கல் எறியப்பட்டது, ஒரு பந்து எறியப்பட்டது, ராக்கெட் பறந்தது, இப்படியான விஷயங்களை வச்சு நாம் என்ன செஞ்சிருப்போம் சொன்னா, ஒரு அடர்களின் இயக்கங்களை பத்தி தான் நாம் என்ன செஞ்சிருப்போம் இந்த நேர்கோட்டு இயக்கத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சுழற்சி இயக்கத்துல எல்லாம் நாம் என்ன செஞ்சிருப்போம், நம்மளோட போக்கஸ் அந்த இயங்குகின்ற அந்த அடர் மீது இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, அந்த இயக்கத்தை நாம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிச்சேன்னா, இயக்கத்தை பாய்மங்களாக நாம கருதக்கூடிய, பாய்மம் சொன்னா என்ன பிள்ளையே, பாய்ந்தோடக்கூடியவை. எதெல்லாம் பாய்ந்தோடக்கூடியதாக இருக்கிறதோ, அப்ப யாரு பாய்ந்தோடக்கூடிய ஆக்கள் ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, திண்மங்கள் பாய்ந்தோடக்கூடியது இல்லை. சரியா, திண்மங்கள் பாய்ந்தோடக்கூடியது இல்லை. அதுல ஒரு புள்ளியில நாம் என்ன செய்யலும், பிரஷரை விசையை கொடுக்க இயலும். சரியா, நேரடியாக அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு இழுவையை கொடுத்தோ, சரியா, ஒரு இழுவையோ அல்லது தள்ளுகையோ கொடுத்தோ நாம் என்ன செய்யலாம், ஆறுமுடலுக்குள்ளாக்கலாம். ஆனா அப்படியான ஒரு விஷயத்துக்குள்ள இல்லாமலுக்கு பாய்மங்கள் செல்றது பரவக்கூடியவை, பாய்ந்தோடக்கூடியவை. அதாவது இதுல நாம மெயினா யாரை பார்க்க போறோம்னு சொல்லிச்சேன்னா, ஒன்று வாயுக்கள் இருப்பாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா திரவங்கள் இருப்பாங்க. இந்த வாயுக்களும் திரவங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிச்சேன்னா பாய்ந்தோடக்கூடியவையாக காணப்படும் இல்லையா. அப்ப பாய்ந்தோடக்கூடியவை, இதுல பிரஷர் ஒரு விசையை கொடுக்கறதே கஷ்டம் நம்மளுக்கு, ஆமா இல்லையா. இப்ப ஒரு ரிஜிட் பொடியாக இருந்தா அந்த பொடியில நாம அவரை பிடிச்சி தள்ளலாம். இந்த அடிக்கிற ஒயிட் போட்டு நான் தள்ளணும்னு சொன்னா இதை பிடிச்சி நாங்க செய்யலாம், தள்ளையிலும், விளங்குதா. அப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல காத்துக்கு, இந்த அடிக்கிற காத்துக்கு நாம கொஞ்சம் ஒரு ஆறுமுடுகள் உண்டாக்கும் டெல்லி போட்டு இப்படி அலையலுமா இல்லையே, நான் இப்படி அரையக்குள்ள என்ன நடக்கும், இன்னைக்கு அதிஞ்சாலை விலகி வைத்திரும், விளங்குதா. அவ பாய்ந்தோட கூடியவை. அப்ப எல்லா திண்ம பொருட்களுக்கும் எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய ஆக்கள் தான் இந்த இயக்க விதிகள் எல்லாம். நியூட்டனின் இயக்க விதிகள் நம்ம படிச்சோம், எல்லாம் படிச்சோம், விசையை படிச்சோம். இதெல்லாம் படிச்சதுக்கு பின்னால் இது எல்லாத்தையுமே நாம பாய்மங்களுக்கு கொண்டுட்டு வரக்குள்ள நேரடியாக அதை பிராக்டிக்கலா கொண்டுட்டு வர்றது சாத்தியம் இல்லை. கொஞ்சம் வித்தியாசமான நடத்தைகளை பாய்மங்கள் கொண்டிருக்கும். அப்ப எப்படி, அப்ப இந்த விதி எல்லாம் பிழையா இல்ல, இதுக்கு ஏத்த மாதிரி நாம அதை எப்படி நாம படிக்க போறோம், அதைத்தான் நம்ம இந்த பாடத்துல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப பாய்ம பொறியியல் செல்லக்குள்ள எப்படி நீங்க பொறியியல் படிக்கக்குள்ள ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லி நிலையிலும் படிச்சு, டைனமிக்ஸ்னு சொல்லி இயக்கவியலும் படிச்சீங்களோ, அதே விளக்கத்தை நாம இங்கேயும் படிக்க போறோம். சரியா, அப்ப பாய்ம நிலையியல் நாம படிப்போம், நீர்நிலையியல் நிலை கூறுவோம், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் நல்லா சொல்லிக்கொள்ளுவோம். அப்படி நிலையாக இருக்கக்கூடிய திரவங்கள்ற தன்மை, வாயுக்கள்ற தன்மை அங்க இருந்து அவங்களோட சமநிலைக்கு நாம எப்படி அடர்களை வச்சு நாம சமநிலை படிச்சோமோ, ஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சோமோ, அதே மாதிரி திரவங்கள்ற சமநிலையில் இருக்கக்கூடிய முடிவுகளை பத்தி நாம என்ன செய்யறோம், இதர நிலையில நாம படிப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, பாய்மங்கள்ற இயக்கவியல் சம்பந்தமான முடிவுகளுக்கு இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசை, சரியா, இந்த ஆறுமுடுகள், இந்த எல்லாமே சக்தி எல்லாமே நாம என்ன படிச்சிருக்கோம், இயக்கவியல படிச்சிருக்கோம், இயக்க சக்தியை படிச்சிருக்கோம், அழுத்த சக்தியை படிச்சிருக்கோம், விசை, ஆறுமுடுகள் எல்லாம் படிச்சோம். இந்த எல்லாத்தையுமே பாய்மங்கள்ல அதே மாதிரி நாம் என்ன செய்யலாம், எதிர்பார்க்க முடியாது. ஆனா அது எல்லாம் இருக்குமா இல்லையா, நிச்சயமா இருக்கும். சரியா, அது எல்லாமே இருக்கும். அத இந்த பாய்மங்களுக்கு ஏற்ற விதத்துல எப்படி நாம தகவமைச்சு கொள்ளலாம். இப்ப உதாரணமாக சொல்லுவோம், ஒரு அடருக்கு ஒரு விசையை நீங்க என்ன செய்யலாம், நேரடியாக கொடுக்கலாம். ஆனா ஒரு வாயு தொகுதிக்கோ ஒரு திரவ தொகுதிக்கோ நாம நேரடியாக விசையாக கொடுக்காமலுக்கு அதை ஒரு மூடிய தொகுதிக்குள்ள கொண்டு வந்து அது ஒரு பரப்பில ஒரு விசையை கொடுத்து அமுக்கமாக வழங்குவதன் மூலமாக திண்மத்தில செஞ்ச அதே மாற்றத்தை நீங்க என்ன செய்யலாம், பாய்மங்களுக்கும் செய்யலாம்.
விளங்குதோ? அப்ப அங்க விசை மூலமாக நேரடியாக செஞ்சுட்டு இங்க ஒரு தொகுதி அமைப்பை உண்டாக்கி அமுக்கத்தின் மூலமாக செய்யணும். அப்ப அமுக்கத்தை பற்றின தெளிவு நம்மளுக்கு இந்த பாடத்துல தேவைப்படும். ஒரு அடர்களை பொறுத்த வரைக்கும் அதுல திண்மத்தில இருந்து நேரடியாக முடிவுகள் எடுக்கணும். இயக்க சக்தியை பத்தி கழிக்கப்படுறோமா, 12 MB வரைக்கும் போடையிலும். அழுத்த சக்தியை பத்தி கழிக்கப்படுறோமா, mgh போடையிலும். ஆனா ஒரு பாய்மங்கள்ற இயக்கவியலை நீங்க கருதுகின்ற பொழுது என்ன பிரச்சனை வரும் பிள்ளைகள்? அங்க திணிவை நீங்க எப்படி வரையறுப்பீங்க? ஒவ்வொரு நேரத்துக்கும் திரவம் பாய்ந்து கொண்டு இருக்கக்குள்ள அங்க திரவத்தை வரையறுக்கிறதை, திரவத்தினுடைய திண்மத்தை, அந்த திணிவை வரையறுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அலக்கேலுமான்னு கேட்டா அலக்கேலும். ஆனா இயக்கத்தில் இருக்கக்குள்ள அந்த திணிவை நாம வரையறுப்பது எந்த திணிவை வரையறுக்கும்? அப்படியான சில சிக்கல்கள் வரும். இந்த நடைமுறை சிக்கல்களை கணிப்புல இருந்து எப்படி நாம வெளியாக்குற? அப்ப திரவங்களுக்கு, பாய்மங்களுக்கு தொடர்ந்து மாறாம இருக்கக்கூடிய அடர்த்தியை பத்தின கன்செப்டை நாம இங்க பேசணும். சரியா? திணிவு மாறக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கடந்து போகின்ற திணிவு அளக்கிறதுல நம்மளுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்தும் அந்த திரவத்துல அடர்த்தி மாறாமலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பாய்மத்துல அடர்த்தி மாறாமலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, திணிவு சார்ந்த முடிவுகளை நாம அடர்த்தியை வச்சு பேசியலும். அப்ப இப்படி சில புதிய கணியங்களை கொஞ்சம் நாம பரிச்சயமாக்குறதன் மூலமாக அங்க படிச்ச எல்லா விஷயங்களையும் இங்கேயும் நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு மீள் கற்றலுக்கு உட்படுத்த போறோம். எதுவும் புதுசா படிக்க போறது இல்ல, எல்லாமே படிச்சதுதான். சரியா? நிலையில படிச்ச அதே விஷயங்கள், இயக்கவியல்ல படிச்ச அதே விஷயங்கள், பாய்மங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டையை கொஞ்சம் வித்தியாசமா தச்சு போட போறோம். அப்ப அங்க படிச்ச அவ்வளோ இங்கேயும் வரும். சரியோ? அப்ப நம்மளுக்கு தெரியும் பாய்மங்களை பத்தி நான் சொன்னேன். பாய்ந்தோடக்கூடிய வாயுக்கள், திரவங்கள், இவங்களினுடைய இயக்க நடத்தைகளை பத்தி நாம பேச போறோம். அப்ப இதை பத்தி நாம பேசக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நாம அடர்த்திகளை பத்தி நாம பேசணும். சரியா? இவங்களுக்கு அடர்த்தியை பத்தி நம்மளுக்கு ஒரு தெளிவு நாம இந்த பாடத்துல வந்து எடுக்கணும். அடர்த்தின்னு சொல்லிச்சோன்னா என்ன? நாம இப்ப சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஓரளவுக்கான அளவுக்கான திணிவு அடர்த்தி நலி கழிச்சிருப்போம். அப்ப அடர்த்தின்னு பேசக்குள்ள தூய அடர்த்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சில பதார்த்தங்களை கலப்பதின் மூலமாக நம்மளுக்கு சராசரி அடர்த்தியை பத்தின தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். சில நேரங்கள்ல இப்ப நாம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக ஒரு அடர்த்தி குறைஞ்ச ஒரு ஆளுக்குள்ள அடர்த்தி கூடினால போட்டா என்ன நடக்கும் பிள்ளை? நாம 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல கூட படிச்சிருப்போம். என்ன நடக்கும்? அடர்த்தி குறைஞ்ச ஒரு திரவம், உதாரணத்துக்கு தண்ணீர் எடுங்க. இந்த திரவத்துக்குள்ள அடர்த்தி கூடிய ஒரு இரும்பு கோளை தூக்கி போடுங்க. சரியா? போட்டா என்ன நடக்கும்? நிச்சயமாக அமலும். ஆமா இல்லையா? தேங்காய் எண்ணெய் குத்துறீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அது மிதக்கும். ஏன்? அடர்த்தி குறையும். அப்ப நம்ம பேசிக்கா நம்ம மண்டைக்குள்ள ஒரு கன்செப்ட் இருக்கு. என்ன? அடர்த்தி குறையன்னு சொன்னா அது மிதக்கும். இப்ப இந்த கேள்வி, அதே இரும்பால செய்யப்பட்ட கப்பல் எப்படி பிள்ளைகள் மிதக்குது? அப்பயும் அது அடர்த்தி ஒன்று தானே. அப்ப இங்க ஒரு புது கன்செப்ட் ஒன்று வரப்போகுது. தூய அடர்த்தி, பலித அடர்த்தி, ரெண்டு வித்தியாசம் பிள்ளை. சரியா? தூய அடர்த்தி, பலித அடர்த்தி. அப்ப பலித அடர்த்தின்னு சொன்னா என்ன? அப்ப கப்பலுக்கு உண்மையிலேயே பலித அடர்த்தி நீரை விட குறைவா? இதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரியா? 7500க்கு மேற்பட்ட அடர்த்தியை கொண்ட உருக்கு, அதால செய்யப்பட்ட கப்பல் 1000 கிட்டத்தட்ட அடர்த்தி கொண்ட நீர்ல எப்படி மிதக்குது? இந்த கன்செப்ட். அப்ப அடர்த்தின்னு சொன்னா என்ன? அடர்த்தி ஒவ்வொரு வகைகள் என்ன? தூய பதார்த்தத்தின் அடர்த்தி, சராசரி அடர்த்தி, பலித அடர்த்தி, இந்த கன்செப்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரியோ? அதே மாதிரி தான் இந்த திரவங்கள்ல அல்லது வாயுக்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி பல சமநிலை நிபந்தனைகள் வரும். ஒரு பொருள் அமிழ்ந்த நிலை, எப்போ ஒரு பொருள் அமிழும், எப்போ ஒரு பொருள் மிதக்கும். ஒரு பொருள் அதுல மிதக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள் அது ஒரு சமநிலை. உண்மை இல்லையா? ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருளை நீங்க போடுறீங்க. சாதாரணமா சொல்லுவோமே, ஒரு அடர்த்தி ஒரு பொருளை போட்டா இது சமநிலை அடையும். அப்ப உங்களுக்கு தெரியும் சமநிலைக்கான நிபந்தனைகள் சொல்லி நம்ம மெக்கானிக்ஸ்ல நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஸ்டாட்டிக்ஸ்ல என்ன? ஒரு பொருளை 2 விசைகள் மட்டும் தாக்கினா அதுல சமநிலை அடையறதுக்கான நிபந்தனைகள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த விசைகள் எப்படி இருக்கணும்? நேரெதிராக காணப்படணும், ஒரே நேர்கோட்டுல பொருந்தி போகணும் இல்லையா? சுழற்சி ஏற்படாத அளவுக்கு காணப்படணும். இப்படி எல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா? அப்படியான நிபந்தனைகளை இப்ப நம்ம எங்க இருந்து கழிக்க போறோம்? இந்த திரவங்கள், பாய்மங்களை கொண்டுட்டு வந்து நம்ம பேச போறோம். அப்ப அதே நிபந்தனைகள் இங்கும் பூர்த்தி செய்யப்படுகிறதா? அதை நம்ம பார்ப்போம். அப்ப ஒரு பொருள் மிதக்கணும்னு சொன்னா எப்படியான நிபந்தனையை பூர்த்தி செய்யணும்? அதை நம்ம மிதப்பு விதின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நீங்க சின்ன வயசுல ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்னு சொல்லி ஓலவுல படிச்சிருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாம என்ன செய்வோம்? இந்த பாடத்துல நம்ம படிப்போம். அப்ப நிலையியல்னு சொல்லி பேசக்குள்ள அதுல அந்த திரவங்களினதும் வாயுக்களினதும் தன்மைன்னு சொல்லி வரக்குள்ள அடர்த்தியை பத்தி பேசுவோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்,
விசையாக நாம அங்க பேசின மாதிரி இங்க விசையை நேரடியாக கொடுக்காம அமுக்கமாக நாம கொடுப்போம். அப்ப அமுக்கத்தை பத்தின தெளிவு நம்மளுக்கு இந்த பாடத்துல இருக்கணும். அப்ப திரவங்கள் அமுக்கம் சொன்னா என்ன, வளிமண்டல அமுக்கம் என்ன, அதை எப்படி அளவிட்டுக் கொள்ளலாம், அப்ப இந்த அமுக்கம் எப்படி அந்த தொகுதியில விசையை கொடுக்குது, அப்ப இப்படியான முடிவுகளுக்கு நாம அமுக்கத்தை பத்தின ஒரு தெளிவுக்குள்ள நாம என்ன செய்யணும், போக வேண்டி இருக்கும். சரியோ பிள்ளைகள்? அப்ப இதுகளெல்லாம் நாம எங்க கவர் பண்ணுவோம், இந்த நிலையில பேசுவோம். இதே மாதிரி இந்த பாய்மை இயக்கவியல் நிலை வரக்குள்ள இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்களை நாம பேசுவோம். விளங்குதா? இப்ப உதாரணத்துக்கு எடுங்க, இதயத்தில இருந்து குருதி பம்மப்படுது. பம்மப்பட்டு ஒரு நாடிக்குள்ளால வந்து அது பல நாடிகளாக பிரிஞ்சு 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 போய் மைத்துளை குழாய்கள் வரைக்கும் அப்படி என்ன செஞ்சு போகும், பிரிஞ்சு போகும். இந்த தொடர்ந்தேர்ச்சியான பாய்ச்சல் எப்படி நிகழ்வது சாத்தியமாகும்? இந்த தொடர்ந்தேர்ச்சியான ஒரு பாய்ச்சல் நிகழ்றதுக்கு எப்படியான முடிவுகள் அமர்த்தப்படலாம்? அந்த திரவத்திர தன்மைகள் மாறக்குள்ள இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இப்படியான விஷயங்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இயக்கவியல்ல படிக்க போறோம். விளக்குதோப்பிலே? இப்ப நீங்க சின்ன வயசுல நிறைய பார்த்துருப்பீங்க, பைப்ல தண்ணி வரும், கொஞ்சம் நீங்க சும்மா தொடர்ந்து விட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும். நசிச்சு விட்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா கடும் தூரத்துக்கு பாயும். ஏன், என்ன காரணம்? அதே தண்ணி வருது. இப்ப நீங்க நசிச்ச உடனே ஏன் கொஞ்சம் கூட தூரத்துக்கு பாயுது? இதுக்கான காரணம் என்ன? இப்படியான தன்மைகளை பத்தி நாம என்ன செய்ய போறோம், இயக்கவியல்ல பேச போறோம். அப்ப குழாய்கள்ல பாயக்கூடிய திரவங்களாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், இதை பத்தி நம்ம பேசுவோம். அப்படி இயக்கம் நிலை வந்துட்டு சொல்லிச்சோன்னா பிள்ளைகள், அந்த இயக்கத்துக்குரிய சக்தி இருக்கும். அந்த இயக்க சக்தியின் அடிப்படையில் அப்ப நாம எப்படி அங்க சக்தி காப்பு தத்துவம் வச்சோமோ அதே சக்தி காப்பு தத்துவம் இங்கேயும் வரும். அந்த சக்தி காப்பு தத்துவத்தை பத்தி படிப்போம். அந்த சக்தி காப்பு தத்துவத்துல பிரயோகங்களை பத்தி இங்க பார்ப்போம். அப்ப அங்க நாம விசையை பயன்படுத்தி வேலை செஞ்ச மாதிரி இங்க யாரை பயன்படுத்தி வேலை செய்ய வேண்டி வரும்? அப்ப அமுக்கத்தை பயன்படுத்தி வேலை செய்வோம். அப்ப அந்த அமுக்கத்தால் செய்யப்பட்ட வேலையை பத்தி நாம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். இங்க நாம படிக்க வேண்டி வரும். செய்யப்பட்ட வேலை சக்தி மாற்றத்துக்கு சமண்டு சொல்லி சக்தி காப்பு தத்துவத்தை நாம எங்க படிச்சிருப்போம், அங்க நீங்க இயக்கவியல்ல படிச்சிருப்பீங்க. இங்க ஃப்ளூட் மெக்கானிக்ஸ்ல இங்க வேலை செய்யப்பட்ட வேலை அந்த சக்தி மாற்றத்துக்கு சமன். இந்த முடிவுகள்ல இருந்து எப்படியான விதிகளை நம்ம படிக்கலாம் சொல்றதை பத்தி நாம இங்க படிப்போம். சரியா? அப்ப அதுக்கு நம்மளுக்கு தெரியும் பேனூலியின் தத்துவம் சொல்லி ஒரு தத்துவமே இருக்கு. சரியா? இங்க நம்ம சக்தி காப்பு தத்துவத்துக்கு சரியா பேனூலியின் தத்துவம் சொல்லி ஒரு தத்துவமாக இருக்கு. அப்ப அதை நாம என்ன செய்வோம், இங்க நம்ம படிப்போம். அப்ப அதை வச்சு நாம ஏராளமான விளக்கங்களை நம்ம படிக்கலாம். இப்ப உதாரணமாக விமானம் எப்படி பறக்குது? விமானம் ஒன்று மேலெழும்புறதுக்கு நம்மளுக்கு ஹெலிகாப்டர் மேலெழும்புறத ஒரு அளவுக்கு யோசிக்க முடியுது. எப்படி மேலெழும்புது? நாம இயற்கையில படிச்சிருக்கோம் இல்லையா? அது என்ன செய்யுது, அந்த சுழற்சிக்குள்ளாகக்குள்ள மேலடிக்கிற காத்த கீழுக்கு தள்ளுவதன் மூலமாக நியூட்டனின் 3ஆம் விதி அவர் என்ன செய்யறார், வளி மூலக்கூறுகளுக்கு கீழ் நோக்கி ஒரு விஷயம் கொடுக்கக்குள்ள அதுக்கு சமணமெதிருமான மறுதாக்கம் அவருக்கு மேல் நோக்கி கிடைக்குது. அப்ப இதுல இருந்து அவர் மேலெழுத நம்மளுக்கு என்ன செய்ய முடியுது, உணர முடியுது. அதே மாதிரி அந்த விமானத்துல நம்மளுக்கு அந்த ஒரு ஹெலிகாப்டர் பறக்கக்குள்ள அதுல சுழற்சி ஏற்படும் இல்லையா, கோண உந்த காப்பு தத்துவத்தின் அடிப்படையில இந்த அடிக்கிற விசிறி பிடிச்சுட்டக்குள்ள கீழடிக்கிற பகுதி கோண உந்தத்தை பாதுகாக்கிறதுக்காக எதிர்த்து செய்ய சுழல தொடங்கும். அதுக்காக வால்ல நம்மளுக்கு ஃபேன் வைக்கப்பட்டுச்சு, அந்த ஃபேன் சுத்தி இதை சமப்படுத்துறது. இப்படி எல்லாம் நாம எங்க செஞ்சிருப்போம், ஹெலிகாப்டர் இயக்கத்தை பத்தி முழுமையாக இயக்கவியல படிச்சிருப்போம். ஓமா இல்லையா? அப்ப உங்களுக்கு விளங்குது, ஹெலிகாப்டர்ல நார்மலா பார்த்தோன்னு உங்களுக்கு யூகிக்க முடியுது நியூட்டனின் 3ஆம் விதி, இதையெல்லாம் வச்சு உங்களுக்கு யோசிக்கலாம். அதே மாதிரி நம்ம ராக்கெட் இயக்கத்தை பத்தி படிச்சிருக்கோம். சரியா? எப்படி அங்க இருந்து பேர்ன் ஆகுது, பேர்ன் ஆகி எப்படி உந்த மாற்ற வீதம் கீழுக்கு அதுல திணிவை எரிச்சு நம்மளுக்கு தள்ளுது, இதுல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விசை, இப்படி எல்லாம் ராக்கெட் இயக்கத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், விமானம் எப்படி மேலெழும்புது? விமானம் மேலெழுதுறதுக்கு மேலுக்கு எந்த ஃபேனும் சுத்தல இல்லையா? மேலுக்கு நிலை குத்தாக கீழ் நோக்கி காத்த தள்ளுறதுக்கு எந்த ஃபேனும் சுத்தல. ஆனாலும் அது மேலெழும்புதா இல்லையா? அந்த ஓடு பாதையில ஓடுவதன் மூலமாக மட்டுமே அது எப்படி மேல உயர்த்துறதுக்கு எங்க இருந்து அதுக்கு விஷம் வந்துச்சு, அதையெல்லாம் நாம இங்க படிக்க போறோம். அதுல எப்படி அந்த இறக்கையினுடைய ஷேப் நம்மளுக்கு எப்படி அந்த மேலெழும்புறதுக்கான பங்களிப்பை மேற்கொண்டுச்சுன்னு சொல்றதை நம்ம படிக்க போறோம். அதே மாதிரி இப்ப நம்ம ஏற்கனவே ஹச்சமாய் நம்ம வீட்டுல ஃபேன் போடுவோமே, ஃபேனை பார்த்து பாருங்க, அந்த ஃபேன் விசிறிகள் எல்லாம் கொஞ்சம் இப்படி சாய்வாக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி இருக்கி? அந்த காத்து சுத்துறதுக்கு என்னத்துக்காக அப்படி இருக்க? இப்படியான பல விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லி சொன்னா இந்த பாடத்துல படிக்க போறோம். சரியோ? அப்ப கப்பல்கள் போடக்குள்ள எப்படி அதுல பின்னுக்கு இருக்கிற சுழலி நம்மளுக்கு இயங்கி முன்னுக்கு விசையை கொடுக்குது. இப்படி பல விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள். சூறாவளியின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளணும், அந்த காத்து வரக்குள்ள சரியா பல விஷயங்கள் நாம இங்க என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஸ்பின் போல் எறிவாங்க இல்லையா, முத்தையா முரளிதரன் இப்படி வந்தாலும் எறிவாரு.
எரிஞ்சி எங்கேயோ குத்தும் போல் எங்கேயோ போகும். அவர் எறிகிறது ஒரு திசையாக இருக்கும், எங்கேயோ போகும். எப்படி இந்த மாயாஜால வித்தைகளை காட்டுறாரு, அதுக்கு பின்னுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிசிக்ஸ் நாம இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். சரியோ? ஏன்னா அது எல்லாமே ஏர் டைனமிக்ஸ் இல்லையா? அது எல்லாமே எங்க வரப்போகுது? இப்ப ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். எல்லாமே இந்த காத்து இந்த இயக்கங்களை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? சில மாயாஜாலங்களை செய்ய போறோம் இல்லையா? அப்ப எல்லாமே நம்ம இந்த பாடத்துல பல சுவாரஸ்யமான விளக்கங்களை பத்தி படிக்க போறோம். அதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பேசிக்கா இந்த முழுமையான இந்த விளக்கங்களை எடுத்துக்கிட்டு நம்ம போறோம். மிச்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். சரியா? ஹைட்ரோங்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம், மிச்சம் இன்ட்ரெஸ்டான பாடம். நிறைய விளக்கங்களை நம்ம என்ன செய்யலாம்? படிக்கலாம். சரியா? பயாலஜில இருந்து, குருதி சுற்றோட்டம், பாய்ச்சல்ல இருந்து, சரியா, எப்படி மூளைக்கு போகுது இரத்தம், குருதி சுற்றோட்டங்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி, சரியா, இதயத்தின் தொழிற்பாடு முதல் கொண்டு, சரியா, அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இன்ஜினியரிங் விமானங்கள் இயக்கமாக இருக்கட்டும், இப்படி பல பிரயோகங்கள்ல நாம என்ன செய்ய போறோம்? இந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் நாம படிக்க போறோம். சரியா பிள்ளையே? அப்ப இதை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிச்சேன்னா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் நாம எடுத்துக்கொள்ளும். அப்ப நாம இந்த பாடத்தை நாம தொடங்க போறோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சொல்லக்கூடிய பாடம், பாய்ம பொறியியல். நீங்க இப்ப நாம பயிற்சி கொண்ட விஷயங்கள்ல இருந்து மிகுந்த ஆர்வத்தோட இந்த பார்வத்தை தொடருவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அப்ப இதுல நம்ம பிரதானமாக 2 பகுதிகளாக நாம உடைச்சு படிக்க போறோம். ஒன்று நிலையியல், இந்த பாய்மங்கள் நிலையியல் இருக்கக்குள்ள அல்லது பாய்ம தொகுதியில சமநிலை தோன்றக்குள்ள எப்படியான முடிவுகள் எடுக்கலாம், மிதப்பு விதின்னு சொன்னா என்ன, ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் சொன்னா என்ன, அதுக்கு முதல் திரவங்களை பத்தின ஒரு பகுப்பாய்வு, எப்படி நாம அதுல அடர்த்தி சொன்னா என்ன, சரியா, அமுக்கம் சொல்றது எப்படி இந்த செல்வாக்கு செலுத்த போகுதுன்னு சொல்றதை பத்தி எல்லாம் நம்ம படிப்போம். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இயக்கத்தில் இருக்கக்கூடிய பாய்களை பத்தி படிப்போம். தொடர்ந்தும் ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்துட்டு இருக்கணுமாக இருந்தா பாய்மம் தொடர்ந்து நடக்கிற இயக்கத்துக்கு நாம சொல்ற பேரு பாய்ச்சல் இல்லையா? அப்ப பாய்மத்திர இயக்கம் பாய்ச்சல். அப்படியான பாய்ச்சல் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லிச்சோம்னா எப்படியான நிபந்தனைகள் இருக்கும், அந்த பாய்மங்கள் தன்மைகளை பத்தி நாம படிப்போம். அப்படியான இடத்துல எப்படி நாம சக்தி காப்புத்தத்துவம் பாவிக்க போறோம், அதை பயன்படுத்தி எப்படி அதை பயன்படுத்தின இயற்கை தோற்றப்பாடுகளையும் பல விஞ்ஞான அல்லது பிரயோகங்களையும் நாம விளங்கப்படுத்த போறோம்னு சொல்றது இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சரியா பிள்ளை? அப்ப இன்ஷா அல்லாஹ் இது உங்க எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல நாம சந்திப்போம். முறையாக இதுல ஒவ்வொரு பாடப்பரப்பாக நாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.